அமெரிக்க அதிபர் தேர்தலில் இருந்து ஜோ பைடன் விலகிய நிலையில் தேர்தலில் போட்டியிட முடியவில்லை என்றால் நாட்டையும் அவர் ஆட்சி செய்ய முடியாது என்று முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் கடுமையாக சாடியுள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தல் நவம்பர் 5ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதில் குடியரசுக் கட்சி வேட்பாளராக முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்பும், ஜனநாயக கட்சி வேட்பாளராக தற்போதைய அதிபர் ஜோ பைடனும் களம் இறங்கியுள்ளனர். ஆனால் வயது முதிர்வு, டிரம்புடனான விவாதத்தின் போது திணறல் உள்ளிட்ட சர்ச்சைகளால் கட்சிக்குள்ளேயே பைடனுக்கு எதிர்ப்பு குரல்கள் எழுந்துள்ளன. இந்த நிலையில் அதிபர் தேர்தல் போட்டியில் இருந்து விலகுவதாக தெரிவித்த அதிபர் ஜோ பைடன், துணை அதிபர் கமலா ஹாரிஸை அதிபர் தேர்தலுக்கான வேட்பாளராக அறிவித்தார். எனினும் 2025ஆம் ஆண்டு ஜனவரி வரை ஜோ பைடன் அதிபராக தொடர்ந்து பதவியில் நீடிப்பார். இந்த சூழலில் ஜோ பைடன் அதிபராக இருப்பதற்கோ அல்லது அதிபர் தேர்தலில் போட்டியிடவோ தகுதியில்லாதவர் என அனைவருக்கும் நன்றாக தெரியும் என டிரம்ப் விமர்சித்துள்ளார். ஜோ பைடன் அதிபர் தேர்தலில் போட்டியிட திறனில்லாதவர் என்றும், நாட்டை அவர் அழித்துக் கொண்டிருக்கிறார் என்றும் கடுமையாக டிரம்ப் சாடியுள்ளார். பைடனுக்கு கொரோனா தொற்றே இல்லை என்றும், அவர் ஜனநாயகத்துக்கு ஓர் அச்சுறுத்தல் என்றும் விமர்சித்த டிரம்ப், பைடனால் தேர்தலில் போட்டியிட முடியவில்லை என்றால் நாட்டையும் அவர் ஆட்சி செய்ய முடியாது என தெரிவித்தார்.